ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை போர் முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நேத்தோட 2வது நாள் முடிஞ்சு இன்னைக்கு 3வது நாள் ஆயிடுச்சு. என்ன பண்றாங்க, என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த அறிக்கையில ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. இது தனி நாடா அறிவிப்போம். இந்த நாட்டுக்கு திரும்ப மறுசீரமைப்பு பண்ணுவோம். எல்லா மக்களும் இப்போ ரொம்ப உடங்கி கிடக்குறாங்க. ரொம்ப எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணுறது, என்ன பண்ண முடியாது, எதுவுமே இல்லை. ஏன்னா சாப்பாடு எல்லாமே இன்னொருத்தவங்க கொடுத்தாதான் அவங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த நிலைமையில இருக்காங்க. அவங்கள திரும்ப ஒரு தனி நாடாக அறிவிச்சாலும் அவங்க ஒரு நாடாக உயரணும்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே இருக்கிற அந்த நிறைய குப்பைகள் அது இதுன்னு பில்டிங்லாம் இடிஞ்ச நிலைமையில் இருக்குது. அது எல்லாத்தையுமே திரும்ப ரீபில்டிங் பண்ணணும். நிறைய ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு நிறைய அங்கே கொண்டு வரணும். மக்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவங்களோட கல்வி உயர்வெல்லாம் வளர்த்தணும். அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் கல்வி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சொல்லும் போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மறுசீரமைப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது ஈஸியாக இருக்கும். ஆனால் அது பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆகும். அது என்ன, எவ்வளோ இருக்குது, என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோஸில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி, அதாவது இந்த போர் நடந்து 2 வருஷம் ஆயிருக்கு. 2 வருஷத்தோட முடிஞ்சிருக்கு. இந்த முடிவில் இதெல்லாம் எவ்வளோ ஆயிருக்கு, எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க, திரும்ப இதை ரீபில்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோலாம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புள்ளி விவரம் மாதிரி வெளியே விட்டுருக்காங்க ஐநா சபை. ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தியிருக்காங்களா இஸ்ரேல். இங்கே பாலஸ்தீன நாட்டுக்குள்ளே தாக்குதல் நடத்துனதில் கிட்டத்தட்ட எவ்வளோ பில்டிங்ஸ் நீங்கள் இடிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மொத்த ஊருமே இடிஞ்சு போன நிலைமையில தான் இருக்குது. எல்லா பில்டிங்குமே இடிஞ்சு ஒரு மாதிரி அங்கே இருக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 80% பில்டிங்ஸ் மொத்தமாக அந்த ஊரில் இடிஞ்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயுமே ஒரு வீடு, ஒரு பில்டிங்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே உடஞ்சி போய் ஒரு மாதிரி குப்பையாட்ட கிடக்குது. அந்த இடத்துல சென்னை மட்டும் விட்டுருங்க. சென்னையில் ஒரு பாதி இடம் மட்டும்தான் அப்படி இருக்குது. மீதி இடம் கூட ஓரளவுக்கு மக்கள்லாம், அதாவது இங்கே தமிழ்நாடு இருக்கிற மொத்த மக்களும் அந்த பாதி இடத்துல தான் இருக்காங்க. மற்ற எல்லா இடமும் அழிஞ்ச நிலையில் இருக்குது. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் அங்கே இருக்காங்க. அப்படி தான் காசால மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது அதை எல்லாத்தையும் திரும்ப ரீபில்டிங் பண்ணணும்னா எவ்வளோ நாள் ஆகும்? அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே பல வருஷம் ஆகும் அப்படின்னு தான் தோணுது. இதை எது கூட கம்பேர் பண்ணி அப்படி பார்க்கலாம்னா நிறைய விஷயங்கள் இருக்குப்பா. அந்த காலத்தில் நடந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. போர்க்காலங்களில், அதாவது உலக போர் நடந்த காலங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது கூட கம்பேர் பண்ணி பார்க்குற அளவுக்கு இருக்குது. இது ரொம்பவே ஒரு கஷ்டமான ப்ராசஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கான செலவுகள் இருக்குது நிறைய. இது எவ்வளோ அளவு மதிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 4 பில்லியன் 5 பில்லியன் அந்த மாதிரி இல்லாமல் 4.5 ட்ரில்லியன் கணக்கில் சேதமாயிருக்கு. இந்த ஊரில் இவ்வளோ ட்ரில்லியன் அளவுக்கு சேதமாயிருக்கு. நம்ம இந்திய மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா 372.5 ட்ரில்லியன் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவு சேதம் அடைஞ்சிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, திரும்ப எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு எவ்வளோ நாளாகும், எவ்வளோ ஆட்கள் தேவை, எத்தனை பேர் வேணும், எத்தனை அதாவது உலக நாடுகளோட ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்க. கடந்த 2 வருஷத்துல நடந்த போர்ல நிறைய குப்பைகள், அந்த பில்டிங் உடஞ்சதா இருக்கட்டும், மக்கள் இறந்து போய் அடியில் கிடக்குறாங்க, பில்டிங்ஸ்குள்ளெல்லாம் இறந்து கிடக்குறாங்க. அங்கே இருக்கிற மொத்தமாக சிட்டியவே ரொம்ப தாக்குதல் நடத்தலாம். அந்த இடமே பார்க்குற குப்பையோட தான் இருக்குது. அதை தான் குப்பைன்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு குப்பை கிடங்குகளாக மாறிடுச்சு. ஸோ அது எத்தனை டன் கிட்ட கணக்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 51 மில்லியன் டன் அளவுக்கு அங்கே குப்பைகள் இருக்குது. அதெல்லாம் ஒதுக்கி அந்த இடத்துல திரும்ப பண்ணணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட அது ஒதுக்கிறக்கே ஒரு 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே அது உடனே பண்ண முடியாது. அதுக்கேற்ற எக்யூப்மெண்ட்ஸ் வரதுக்கே லேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த இதெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி நிறைய ஒரு மேன் பவர், மிஷின் பவர் எல்லாமே அதை தவிர மற்ற நாடுகளோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் இது பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு ரொம்ப செலவாகும், ரொம்பவே அதிகமான செலவாகும். இது க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே செலவு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92 ட்ரில்லியன் அளவுக்கு செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 2 வருஷம் நடந்த தாக்குதலில் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே 10 வருஷம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த க்ளீன் பண்ணுறதை தாண்டி மற்ற எல்லாத்தையும் திரும்ப ரீபில்டிங் பண்ணுறதுக்கு, மற்ற எல்லாத்துக்கும் ஒரு கல்வி தரதுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் அமைக்கிறதுக்கு, அங்கே இருக்கிற மக்களோட படிப்பு, உணவுக்கு, அவங்கள விவசாயம் பண்ண வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு தேவையானது, ஒரு நாடு வளர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணணும்னா 25 வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்த ஹிரோஷிமா நாகசாகி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அங்கே அணுகுண்டு போட்டு அந்த இடம் வெடிச்சு இப்போ வரையுமே அதோட தாக்கம் இருக்குது. அங்கே இருக்கிற நிறைய மக்கள் அந்த அணு கதிர்வீச்சினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ வரையும். இப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ஒரு நாடு தனியாக அவங்க வளர்ந்து நிற்கிறாங்க. ஆனாலுமே அங்கே தாக்கங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயுமே இருக்குது. என்ன நிறைய இங்கே நிறைய 2 வருஷமாக
நிறைய ஏவுகணைகள் வந்திருக்கு, நிறைய அணுகுண்டுகள், நிறைய குண்டுகள் போட்டிருக்காங்க, நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. இத்தனை வந்து அந்த இடத்துல இருக்கிறனால அந்த இடத்துல விவசாயம் பண்ண முடியாம மண் வளங்கள் இருக்குல்ல, அதோடைய மாற்றமே அப்படியே ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அங்க அதெல்லாம் மாத்தி தான் திரும்ப நம்ம விவசாயத்துக்கு உள்ள விட முடியும், மற்ற விஷயங்கள்லாம் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு சிக்கலான விஷயமா இருக்கு. நிறைய வேலைகள் வந்து இதுல அடங்கியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து கேட்கும் போதே வந்து என்னடா இவ்வளோ வேலை இருக்கு, அவங்க இவ்வளோ நாள் திரும்பவும் அவங்க வந்து கஷ்டப்படுற மாதிரியே இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாள் இல்லை, ஒரு ரொம்ப வருஷத்துக்கே அந்த மக்கள் எல்லாருமே மற்ற மற்ற நாடுகளை வந்து டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி தான் வந்து போகுது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்திருக்காங்க. மற்ற நாடுகளோட உணவுகளை நம்பி தான் வந்து இருந்தாங்க. இப்போவுமே அப்படி தான் இருக்கிற மாதிரி நிலைமை தான் வந்திருக்கு. இவ்வளோ நாளுமே பயந்துட்டே தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு காலையில் கூட தாக்குதல் நடந்ததா இருந்திருக்கு அங்கே காசால அப்படின்னு வந்து சொல்றாங்க. மொத்தமா காசால 2.3 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து மக்கள் தொகை இருந்துச்சு. அதுல வந்து 90% வந்து இப்போ வந்து இல்லை, யாருமே இல்லை. மீதி இருக்கிற 10% மக்கள் தான் வந்து அங்க இருக்காங்க. இவ்வளோ மக்கள்ல வந்து ஒரு 90% மக்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதே அங்க இருக்கிற மக்களுக்கு ரொம்ப பெரிய துயரமா இருக்கும். மீதி இருக்கிற மக்களுக்கு வந்து வாழ்றக்கே ஒரு விஷயமா வந்து அங்கே தெரியாது. இத்தனை பேரை இழந்து நம்ம இப்படி வாழ்றோமே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டு இருக்கும். கேட்கும் போது நமக்கே ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், வீடியோஸில் பார்த்துருப்போம். நிறைய குழந்தைகள் இறந்துருக்காங்க, பெண்கள் இறந்துருக்காங்க. இந்த இழப்புல வந்து அதிகமாக இறந்ததே குழந்தைகளும் பெண்களும் தான் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறதே வந்து அந்த அறிக்கையில வெளியிட்டிருக்காங்க. காசால 1500 விவசாய நிலங்கள் வந்து, அதாவது 1500 ஏக்கர் வந்து விவசாய நிலங்கள் வந்து இருந்துச்சு. இப்போ அந்த தாக்குதலை நடத்தி இப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 252 ஏக்கர் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுல தான் வந்து இதுலயுமே வந்துட்டு இந்த மண் வளங்கள்லாம் கெட்டு போய் கிடக்கிறனால விவசாயம் அந்த அளவுக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எல்லாமே திரும்ப ரீபில்டிங் பண்ணணும், அதை எல்லாத்தையும் சரி பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்கு, இதெல்லாம் வந்து சரி பண்ணாதான் அங்க இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன தேவை, ஒரு நாடு வளர்றதுக்கு என்னென்ன தேவைன்னா நல்ல ஒரு மருத்துவம் வேணும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு கல்வி வேணும். இதெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு விவசாயம் இதெல்லாம் நடந்துச்சுன்னா அந்த நாடு வந்து வளர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ அது எல்லாமே திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192% எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இல்லை, எந்த ஹாஸ்பிட்டலுமே இல்லை. மீதி இருக்க 8% தான் அங்கே ஹாஸ்பிட்டல்ஸே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதாவது கல்வி சம்பந்தமாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே 190% வந்து இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து அடிச்சு தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டுருச்சு. மீதி எல்லாமே இந்த ஒரு 10% தான் அங்கே வந்து கல்வி நிலையங்கள் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. இதுக்கப்புறம் திரும்ப புதுசாக எல்லாமே கொண்டு வரணும். கண்டிப்பாக வெளிநாடுகளோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. போருக்கு முன்னாடி காசா வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. உலக அளவில் ஸ்ட்ராபெரியோட ஏற்றுமதி வந்து இவங்க வந்து 32% வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியோட ஏற்றுமதி வந்து 28% வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. வெள்ளரிக்காய் வந்து 13% உலக அளவில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான விஷயமே அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே வந்து இந்த ஏற்றுமதி இவங்க பண்ணிட்டு இருந்தது எல்லாமே இப்போ 0% தான் இருக்குது. எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. அவங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்கிற நிலைமை தான் இப்போ அங்கே போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அங்கே மாற வேண்டியது இருக்குது. அதாவது இந்த 2 வருஷம் தாக்குதல் நடத்தினே இவ்வளோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் ஒரு மாதம் கூட வேணாம், இன்னும் ஒரு 10 நாள் வந்து 10-20 நாள் வந்து போயிருந்துச்சுன்னா மீதி இருக்கிற எல்லா மக்களுமே இறந்துருப்பாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் அப்படின்னு கணக்கு போடாமல் ஒரு நாளைக்கு 150 பேர் 100 பேர் பக்கம் இறந்துட்டு வராங்க. அதுவும் என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுக்காக வந்து நின்ன இடத்துல, உணவுக்கு போய் நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துல, உணவு வாங்கக்கூட இல்லை வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துல, அதுவும் எல்லாரும் ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்காக வெயிட் வாங்குறோங்கிற நின்ன இடத்துல, இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து மருத்துவத்துக்காக போய் நின்ன இடத்துல, இந்த மாதிரி இடங்கள்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க நின்றுட்டு இருந்தவங்களுக்குலாம் தாக்குதல் நடத்தி இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சரியாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடந்து போயிட்டு இருக்குது. 2 நாள் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பேச்சுவார்த்தை எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இந்த விஷயத்தை பத்தியும் நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில முன்னாடி வச்சு இதை வந்து பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் பேச்சுவார்த்தையில வந்து ஆயுதங்களை வந்து ஒப்படைக்கிறது, அப்புறம் அவங்க நாட்டுடைய மக்கள் வந்து இவங்க கொஞ்சம் பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல ஹமாஸ் அமைப்பு, ஸோ அதே மாதிரி அவங்களுமே பிடிச்சி வச்சிருக்காங்க பாலஸ்தீன மக்களை. ஸோ அதை பற்றி தான் வந்து யார் பணைய கைதிகளை ஃபஸ்ட்டு உள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இது 2ல் வந்து என்ன பண்ண போகிறாங்க, சீக்கிரமே முடியணும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ காலையில் வரையுமே வந்து காசாவில் வந்து தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்குது. சீக்கிரமாக முடிஞ்சதுன்னா அங்கே நடக்கிற தாக்குதலாவது நிற்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். தாக்குதல் நிறுத்தி வைக்கலாமே, ஏன்னா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, தாக்குதல் நிறுத்தி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.